ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா சிவா மணி 3 பேரும் அந்த செட்டியார் வீட்டில் பணம் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் புவனேஸ்வரி அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னதால் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை சார், நான் நினைக்கிறேன் என் மருமக பையன் அந்த பணத்தை அவன் தேவைக்கு எடுத்துட்டான் போலன்னு, அதனால என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னதும் இவங்க 3 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன சித்தப்பா பண்ணுறது அப்படின்னு அவனை பார்த்து கிஷோர் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுமா மாயா அப்படின்னும் போது, இங்கே பாருங்கப்பா அப்படின்னு நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாயா கிஷோர் கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கிட்ட கிஷோர் உடனே அதுக்கு என்னம்மா இப்போ வேணா உனக்கு பணம் போட்டுடுறேன் போய் எடு அப்படின்னதும் மாயா ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் மணி சிவாவும் நேராக கோட்ஸுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜானகி நிற்காங்க. நாங்கள் பணம் எடுக்க முயற்சி பண்ணோம் ஆனால் கடைசியில் பணம் கிடைக்காம போச்சு, யாரும் ஒருத்தங்க வேணும்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் மாயாவோட அப்பா கிஷோர் பணம் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தால் மாயா வந்துடுவா அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம மாயா கிட்ட கிஷோருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பணத்தை எடுத்துகிட்டு இந்தாம்மா உன் அப்பா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னதும் உடனே மாயா பணத்தை எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. அப்போது முன்னுக்கு யார் ஒருத்தங்க விழுந்து கிடக்கும்போது உடனே மாயா ஆட்டோவில் பணத்தை வச்சுட்டு பார்க்க போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம புவனேஸ்வரி ரெடி பண்ண ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா பேக் நிறைய பேப்பரை வச்ச அந்த பேக்கை வச்சுட்டு நம்ம மாயாவோட பண பேக்கை எடுத்துகிட்டு போய் நேராக புவனேஸ்வரி கிட்ட கொடுத்துட்றான். உடனே புவனேஸ்வரியும் ஜானகி உன்னால வெளியில வர முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களும் அந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயா பணம் கையில் இருக்குத்தானே அப்படின்னுட்டு நேராக கவுச்சுக்கு சித்தப்பா பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னுட்டு பிரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே பேப்பர். இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா என்னம்மா பேப்பர்? ஐயோ சித்தப்பா சத்தியமா சொல்றேன், நான் பணம் எடுத்துட்டு வந்தேன், ஆட்டோல தான் எடுத்து வந்தேன் அப்படின்னு போதும் ஆட்டோவையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பணத்தை காணோம், யாரோ தான் வழியில தேடிட்டாங்க போல சித்தப்பா அப்படின்னு சொல்லி மாயா அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜானகி அழாத மாயா எனக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் வெளியில் வரத்துக்கு விருப்பமே இல்லை, நான் உள்ளே இருந்துடுறேன் அப்படின்னு போது இல்லை பெரியம்மா நான் பணம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மாயா அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லாயர்கிட்ட சார் ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு போது இல்லை சார் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் 2 வாரத்துக்கு மேலே அவங்க உள்ளதாக இருக்கணும் அப்படின்னதும் இவங்க 3 பேரும் ரொம்ப பதட்டமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து டைம் போயிட்டே இருக்கு அப்படின்னு போது செம மாசா பணத்தோட ரகுராம் வண்டியில இறங்குறாங்க. ஐயோ அண்ணன் ஏச போறாரு அப்படின்னு தான் இவங்க 3 பேரும் பயந்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா நேரா பணத்தை எடுத்துட்டு இந்தாங்க சார், இதை கொண்டு போய் ஜாமீன்ல எடுங்க அப்படின்னதும் உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நேரா லாயர் உள்ள போய் பணம் கட்டி நம்ம ஜானிக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு போது சித்தப்பா நமக்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, நாம் போகலாம் அப்படின்னு போது அதான் எல்லாம் முடிச்சே மாயா அப்படிங்கிறாங்க. ஐயோ சித்தப்பா புரிஞ்சுக்கோங்க சித்தப்பா, சண்டைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ரகுராம் ஜானகியை ஒன்று அனுப்புறதுக்காக மாயா ஐடியா போடுறாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி மாயா, ஆமாம்ல நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு மாயாவை புரிஞ்சு கேட்டு சிவாவும் மணியும் சொன்னதும் அப்படின்னா அண்ணி யார் கூட போவாங்க, அதான் அண்ணன் இருக்காருல ஏத்திட்டு போகட்டும் அப்படின்னு மணி சொன்னதும் உடனே ஜானகியும் ரகுராமும் வண்டியில கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் ஒரு கோவிலுக்கு அழைச்சிட்டு வராங்க ஜானகியை. அங்க அது இங்க பாரு, இப்படி ஸ்டேஷனுக்கும் சரி இல்லை வேற எங்கேயும் போனாலும் நம்ம இப்படி வீட்டுக்கு போகிறது ஆகாது, அதனால புடவை இருக்கு, கோவில் குளத்துல முங்கி எழுந்திருச்சு, இந்த புடவையை கட்டிட்டு வா அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷமா புடவையை வாங்கிட்டு போய் குளிச்சு முடிச்சுட்டு நேராக புடவையை கட்டிட்டு 2 பேருமே சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே ஒரு பூக்கடை இருக்குது. உடனே பூ வாங்கி கொடுக்குறாங்க. என்ன பூவை வச்சுக்கோ அப்படின்னு போது எங்க நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதோ ரகுராம் கியூட்டா ஜானகிக்கு பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா 2 பேரும் கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இங்கே எதுக்குங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நீ சரியா சாப்பிட்ருக்க மாட்டேன், இப்போ இருக்கிற டயர்டில் போய் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது முடியாத காரியம், அதனால வா சாப்பிடலாம் அப்படின்னுட்டு நம்ம ஜானகியை அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே
உடனே சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஜானகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஜானகியை பார்த்து பத்மா பார்வதி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க எப்படி வெளியில வந்தாங்கன்னு பார்த்தீங்களாக்கா, உறவில தலைமொழிகிட்டான் அது இதுன்னு கடைசியில் அவரே போய் ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்வதி வந்து செம்ம டென்ஷன்ல பத்மா கூட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் வந்து நேராக ஒருவருன்னு உள்ளே போனதும் தன்னவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜானகியை கட்டிப்பிடிக்கிறாங்க. ஏம்மா என்னால் தானே உனக்கு கஷ்டம் அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாயாவும் வந்துடுறாங்க. பெரியம்மா இப்போ சந்தோஷமா அப்படின்னு போதும் அம்மா மாயா அப்படின்னு ரகுராம் தனக்காக பண்ண விஷயங்களை மாயா கிட்டே சொன்னதும் மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயா எனக்கு ஒரு இடத்தை கிளம்ப வேண்டி இருக்கு, வா போகலாம் அப்படின்னுட்டு ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா மாயாவை அழைச்சிட்டு நேரா நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. மாயா ஜானகியை பார்த்த புவனேஸ்வரி செம அதிர்ச்சி ஆறாங்க. எப்ப டிரைவர் வெளியில வந்தா அப்படின்னு சொல்லி. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சிருது.